Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சோயா மஞ்சூரியன் வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மெஷர்மெண்ட்டோடு ரெஃபர் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், சால்ட்டு, சுகர், பெப்பர் பவுடர், கார்ன்ஃப்ளோர், அப்புறம் ஒரு 2 கப்பு சோயா சங்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 2 வெங்காயம், ஒரு 2 கேப்சிகம் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயா சங்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கொதித்து நுர பொங்கி அது நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியை ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டினதுக்கு அப்புறமா நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினத்துக்கு அப்புறமா நம்ம இதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக புழிஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சோயா சங்ஸையும் புழிஞ்சி தண்ணியை ஃபுல்லாக எடுத்துருங்க. இந்த மாதிரி தண்ணியை எடுக்கலைன்னா நம்ம என்ன பண்ணினாலும் அந்த கிரேவியை எடுத்துகிட்டே இருக்கும் சோயா சங்ஸ். அதனால் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி புழிஞ்சி தண்ணியை ஃபுல்லாக எடுத்துடணும். இப்போ செக் பண்ணி பார்த்தேன், எதுலேயுமே தண்ணி இல்லை. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சோயா சங்ஸுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா சோயாலையும் இந்த மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேம், நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. சூப்பராக பொன்னிறமாக இந்த மாதிரி பொரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம சோயா மஞ்சூரியன் ரெடி பண்ணணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் 3ஐயும் சேர்த்து நல்லா அந்த பூண்டு பொன்னிறமாக மாறணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் ஆட் பண்ணுறதுனால இந்த வெஜிடபிள்ஸோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், சீக்கிரமாகவும் பாயில் ஆகிடும். தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸை ஆட் பண்ணிவிட்டு ரெட் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கலருக்காக நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி, கட்டிலாம் இல்லாமல் கரைச்சிட்டு இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு ஒரு கப்பு வாட்டரை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதிலையே இந்த வாட்டரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சோயா சங்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுங்க. என்னால் அந்த ஆட் பண்ணுற வீடியோ டெலீட் ஆகிடுச்சு, அதனால் என்னால் அதை இதில் போட முடியல. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட. இப்போ இந்த ஸ்டேஜில் ட்ரையாக வேணும்னா இன்னும் 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கணும். அப்படி நமக்கு கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிங்கன்னா சோயா கிரேவியாக நமக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி ட்ரையாக பண்ண போகிறதுனால இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இதை கொதிக்க விட்டுக்கலாம்.
இப்போ சூப்பராக நம்மளோட சோயா மஞ்சூரியன் ட்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் பசங்களுக்கு, இல்லை ஃப்ரைட் ரைஸோட இது சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸோட சோயா மஞ்சூரியன் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் வீடியோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.